நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்துல பூர்ண கிருபையை பற்றின வேத பகுதியில சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை பிரதானமாக எடுத்து இன்றைக்கான வேத பகுதியில பார்க்க போறோம். அந்த வசனமாவது அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 33வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verse 33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. இந்த வசனத்துல யார் மேல பூர்ண கிருபை உண்டாயிருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்த அப்போஸ்தலர்கள் மேலன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக இவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தது எதனால? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடனே இருந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவரை பார்த்ததுனாலயா? அதனால மாத்திரம் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அப்போஸ்தலர்கள் சிதறடிக்கப்பட்டு அவரை அறிந்திருக்கிறோன்னு சொல்லவே பயப்பட்டாங்க. பேதுரு அவரை மறுதலிக்கவும் செஞ்சாரு. அப்படி இருந்தவங்க எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக மாறினாங்க? அதையும் நாம ஒரு வசனத்தின் மூலமாகவே பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அவங்க பெற்றுக்கொண்ட இந்த தைரியம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதன் மூலமாக வந்திருக்கு. உதாரணமா நாம பார்க்கணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்ச பேதுரு அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல யூதர்களை பார்த்து என்ன சொல்றாரு? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்தப்படியான தைரியத்தோட அவர் பேசுறத பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக சிலர் மாறினாங்க. இப்படியான பலமான சாட்சிகளாக அவங்க மாறினதற்கு காரணம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுனால. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோட இருக்காங்கிறதுக்கான அடையாளமா இது இருக்கு. இப்படியாகவே ஒருத்தரால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பற்றின சாட்சியை கூற முடியும். சொல்ல போனா பிரதான அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர் நேரடியாக கிறிஸ்துவுடனே கூட இருந்ததில்ல. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாளுக்கு பிற்பாடு பரமேறுவதற்கு முன்பாக அநேகருக்கு தரிசனமானாரே, அந்தபடியாக பவுலடியாருக்கு தரிசனமாகவும் இல்ல. அவர் சபையை துன்பப்படுத்துகிறவராக சுற்றி திருந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு இடைப்பட்டாரு. அப்படியாகவே அவர் தன்னை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தாரு. அந்தபடியாக கிறிஸ்துவ விசுவாசிச்சு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அவர் எப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறாரு? அவர் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருந்தாரு. அவரை பயப்படாம சாட்சி கொடுக்க சொல்லி தேவன் தாமே சொல்றாரு. அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அந்தபடியாக புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பிரத்யேகமாக தெரிந்து கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுலடியார் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பலமான ஒரு சாட்சியாக இருந்தாரு. இந்தபடியாக இவங்க சாட்சியாக இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதின் மூலமாக மாத்திரம் இல்ல, இவங்களிடத்துல ஏற்பட்டிருக்கிற மனமாற்றமும் அவர்கள் தேவனை பற்றி கொண்டிருக்கிற பக்தி வைராகியத்தின் மூலமாகவும் தெரியுது. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் எப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வசனத்துல நிலை நின்று மனம் மாற்றம் பெற்றவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையின் நடையின் மூலமாகவும் அநேகருக்கு சாட்சியாக நின்றார்களோ, அந்தபடியாக இன்றைக்கு நாம காணப்படுகிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமைய நம்முடைய வாழ்க்கையிலையும் ருசிச்சிருக்கோம் இல்லையா? அநேக அற்புத அடையாளங்களை பார்த்திருக்கிறோம். தேவன் நம்மோடு கிருபையுள்ள வசனத்தின் மூலமாக இடைப்படுகிற அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். அப்படியான கிருபையை பெற்றுக்கொண்ட நாம அவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்றோமா? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவரை பிரதிபலிக்கிறோமா? அப்படியாக இருக்கும் போதே நாம பூர்ண கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க முடியும் இல்லையா? நேற்றைய தினத்திலே சொன்ன மாதிரி அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர்களுக்கு இந்த உலகத்தின் பொருள்கள் மேலேயோ ஆஸ்திகள் மேலேயோ நாட்டம் இல்லாம இருந்தது. அவர்கள் பற்றுதல் எல்லாமே தேவனை பற்றி இருந்தது, நித்திய ஜீவனுக்குரியதாக இருந்தது. அந்தபடியாகவே தேவனுக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இன்றைக்கு
ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்து அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாக பல அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்ட நாம ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு இந்தப்படியான ஒரு சாட்சியாக இருக்கணும் இல்லையா? அவர் சுவிசேஷத்தின் மூலமாக அறிவிக்கிறது மாத்திரம் இல்ல, அவரை குறித்த பலமான சாட்சி கொடுப்பவர்களாக நம்முடைய வாழ்க்கையின் முறையிலையும் காண்பிப்பவர்களாக இருக்கணும். அது நம்ம இடத்துல ஏற்படுகிற மனமாற்றத்திலையும் காணப்படும். இந்தப்படியான சாட்சிகளாக நாம இருக்கணுங்கிறதையே தேவன் விரும்புறாரு. அதற்காகவே இந்த பகுதிகளை நமக்கு காண்பிக்கிறாரு. கடைசியாக ஒன்று சொல்லணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே யூதாஸ் காரியோத் இருந்தாரு. அவர் எதனால ஒரு நல்ல சாட்சியாக இருக்க முடியல? அவருடைய நாட்டம் எல்லாமே இந்த உலகத்தை பற்றினதாக இருந்தது. கிறிஸ்து அருளி செய்த நித்திய ஜீவ வசனத்தின் மேல இல்ல. அதனாலேயே அவர் அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுக்கப்பட்டும் அதுல நிலைநிற்காம போனாரு. அப்படியாக தேவனுடைய கிருபையுள்ள நித்திய ஜீவ வசனங்களை பெற்றுக்கொண்டும் நாம அவருக்கு சாட்சிகளா இல்லாம ஒரு நாளும் போயிடக்கூடாது. இதை அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் நடத்தல்னால தேவனுடைய நல்ல சாட்சிகளா இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர்கள் எப்படி உம்மை குறித்து பலமான சாட்சிகளை கொடுத்து பூர்ண கிருபையோடு இருந்தாங்களோ, அந்தபடியாக நாங்களும் உம்மை குறித்த சாட்சிகளாய் பூர்ண கிருபை பெற்றவர்களாய் இருக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, உம்முடைய கிருபையுள்ள வசனத்தை விசுவாசிச்சு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில அநேக அற்புத அடையாளங்களையும் உம்முடைய சாட்சியுள்ள வசனத்தையும் ருசித்து பார்த்திருக்கிறோம் தகப்பனே. இதன் மூலமாய் நாங்க மனமாற்றம் பெற்றவர்களாய் உம்மை பற்றி பிடித்து கொள்ளும் பக்தி வைராகியத்தோடு உமக்கான சாட்சிகளா இருக்கணும் ராஜா. அப்படியாகவே பூர்ண கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்க காணப்பட முடியுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக தெளிவாக எங்களுக்கு காண்பிச்ச தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியான நல்லதொரு சாட்சிகளாய் எங்க ஒவ்வொருவரையும் தேவரீர் ஏற்று நடத்துங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.